இந்தியாவோட சேஃபஸ்ட் கார் எது அப்படின்னு ஒரு கேள்வி வச்சிங்கன்னா கார் இண்டஸ்ட்ரியை ஃபாலோ பண்றவங்க XUV 700, டாடா நெக்ஸான், டாடா பஞ்ச், XUV 300 போன்ற வண்டிகளை சொல்லுவாங்க. எதனால அப்படின்னு கேட்டீங்கன்னா குளோபல் NCAP ரேட்டிங்ல இந்த கார்கள் எல்லாம் 5 ஸ்டார் ரேட்டிங் வாங்கியிருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா குளோபல் NCAP அப்படிங்கறதே ஒரு UK-வை சேர்ந்த பிரைவேட் நிறுவனம். அவங்களே தானா முன் வந்து ஒரு சில கார்களை செலக்ட் பண்ணி இந்த கிராஷ் டெஸ்ட்டை நடத்தி ரிப்போர்ட்ஸ் கொடுக்குறாங்க. ஆனா இந்தியா மாதிரி இவ்வளவு பெரிய கண்ட்ரில சேஃப்டிக்கான அவேர்னஸ் இன்க்ரீஸ் ஆயிருக்கிறது ஒரு நல்ல விஷயம் அப்படின்னு சொன்னாலும் இந்த சேஃப்டி ரேட்டிங்கை ப்ரொவைட் பண்றது ஒரு இந்தியன் கவர்மெண்ட் ஆர்கனைசேஷனா தான் இருக்கணும். மேலும் இந்தியால விற்பனையாகிற கார்களோட சேஃப்டி ரேட்டிங்கை பார்க்கறதுக்கு பல NCAP ரேட்டிங்ஸ் ரெஃபர் பண்றாங்க. உதாரணத்துக்கு ஏசியன் NCAP, யூரோ NCAP, லாட்டின் NCAP அப்படின்னு ஏகப்பட்ட கன்ஃபியூஷன் இருக்கு. இந்த எல்லா பிரச்சனையும் சால்வ் பண்றதுக்கு ஒரே வழி இந்தியன் NCAP, அதாவது பாரத் NCAP அப்படிங்கிற ஸ்டாண்டர்டை கொண்டு வர்றது மட்டும்தான். அதனாலதான் மிக விரைவில் இந்தியன் NCAP அல்லது பாரத் NCAP அப்படிங்கிற ஸ்டாண்டர்ட் அறிமுகமாக போகுது அப்படின்னு நிதின் கட்கரி அவர்கள் தெரிவிச்சிருக்காங்க. முதல்ல காரை எப்படி செலக்ட் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தலாம். பாரத் NCAP டெஸ்டிங்கை பொறுத்த வரைக்கும் பாப்புலர் கார்ஸ் மட்டுமே செலக்ட் பண்ணப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது ஒரு கார் மாடல் மேனுஃபேக்சர் பண்ண ஆரம்பிச்சதுலேருந்து 30,000 கார்களாவது விற்பனை ஆயிருக்கணும். மேலும் பாரத் NCAPக்காக செலக்ட் பண்ணப்படுற கார்கள் அந்த மாடலோட பேஸ் வேரியண்டா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கம்பெனி விருப்பப்பட்ட அவங்களுடைய ஹையர் மாடல்ஸோட சேஃப்டி ரேட்டிங்கை தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒரு தடவை டெஸ்ட் கண்டக்ட் பண்ணி ரேட்டிங் அறிவிச்ச பிறகு ரீடெஸ்ட் பண்றதுக்கு ரொம்ப ரிமோட் சான்சஸ் தான் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கார் மேனுஃபேக்சரர் தங்கள் பங்குக்கு டெஸ்ட் திரும்ப நடத்தப்படணும் அப்படின்னு ஃபைல் பண்ணா உரிய தேவை ஏற்பட்டா ரீடெஸ்ட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த டெஸ்ட்ல ப்ரொவைட் பண்ற கிராஷ் டெஸ்டிங்க்கு எவ்வளவு நாள் வேலிடிட்டி அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த கார்ல எந்த மேஜர் ஸ்ட்ரக்சரல் சேஞ்சஸும் இல்லாத வரைக்கும் கிராஷ் டெஸ்டிங் வேலிடா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உதாரணத்துக்கு மைனர் ஃபேஸ் லிஃப்ட் மற்றும் காஸ்மெட்டிக் சேஞ்சஸ்க்கு ரீடெஸ்ட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. இந்த ரிசல்ட்ஸை எப்படி பப்ளிஷ் பண்ணுவாங்க அப்படின்னா ஸ்கோர்ஸை கால்குலேட் பண்ணிட்டு பாரத் NCAPோட அஃபிஷியல் வெப்சைட்ல வெளியிடுவாங்க. குளோபல் NCAP மட்டும் இல்லாம மற்ற உலக நாடுகள்ல இருக்கிற மாதிரி அதே 5 ஸ்டார் ஸ்டாண்டர்ட் தான் ஃபாலோ பண்றாங்க. ஹையஸ்ட் ரேட்டிங் 5 ஸ்டார் அப்படின்னும் காரோட பர்ஃபார்மன்ஸுக்கு தகுந்த மாதிரி ஸ்டார் ரேட்டிங் கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுல என்னென்ன மாதிரியான டெஸ்ட்டுகள் நடத்தப்படும் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க. ஃப்ரண்டல் இம்பாக்ட் டெஸ்ட், அதாவது காரோட முன்பகுதியில் மோதி டெஸ்ட் எடுக்கிறது, சைடு இம்பாக்ட் டெஸ்ட் மற்றும் போல் இம்பாக்ட் டெஸ்ட் அப்படின்னு 3 விதமான டெஸ்ட்டுகள் கண்டக்ட் பண்ணுவாங்க. ஃப்ரண்டல் இம்பாக்டுக்கு 64 கிலோமீட்டர் ஸ்பீட்லையும், சைடு இம்பாக்டுக்கு 50 கிலோமீட்டர் ஸ்பீட்லையும், போல் இம்பாக்டுக்கு 29 கிலோமீட்டர் ஸ்பீட்லையும் டெஸ்ட்டுகள் எடுக்கப்படும். இப்போதைக்கு இந்த டெஸ்ட்டுகள் எல்லாமே குளோபல் NCAP தழுவிதான் இருக்கும் அப்படின்னு இந்த ஸ்டாண்டர்ட்ல தெரிவிக்கப்படுது. அண்ட் ஃபைனலா ஒரே மாதிரியான ரீபேஜிங் பண்ணப்பட்ட கார்களுக்கு தனித்தனியான டெஸ்ட்கள் தேவையில்லை அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க. உதாரணத்துக்கு மாருதி சுசுகி பலினோ, டொயோட்டா கிளான்சா போன்ற கார்கள் பேட்ஜிங் மற்றும் மைனர் காஸ்மெட்டிக் டிஃபரன்ஸ் தவிர மேஜர் சேஞ்சஸ் இல்லாத காரணத்தினால ஒரே டெஸ்டே 2 காருக்கும் அப்ளிகபிள் ஆகும் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க. எது எப்படி இருந்தாலும் இந்தியாவுக்கான சொந்த பாரத் NCAP ரேட்டிங் இருக்கிறது ரொம்பவே முக்கியமான விஷயம் அப்படின்னு கருதப்படுது. கவர்மெண்ட் தங்களுடைய அப்ரூவலுக்காக மினிமம் எவ்வளவு ஸ்டார் ரேட்டிங் தான் இருக்கணும் அப்படிங்கிற ஸ்டாண்டர்டையும் கொண்டு வந்தா சிறந்ததாக இருக்கும் அப்படிங்கிறதுல மாற்று கருத்து இல்லை. ஒரு வருடத்துக்கு 1,50,000 பேர் ஆக்சிடென்ட்னால உயிரிழக்கிறாங்க. மேலும் 3 to 4 லட்சம் நபர்கள் உடல் ஊனம் அடைகிறாங்க. கார்ஸோட சேஃப்டி ஃபீச்சர்ஸை இன்க்ரீஸ் பண்ணா இந்த நம்பர்ஸை கணிசமா குறைக்க முடியும் அப்படிங்கிறது தான் நிதின் கட்கரி அவர்களோட நம்பிக்கை. இதற்காக அவர் பல்வேறு திட்டங்களை அறிவிச்சிட்டு வராரு. உதாரணத்துக்கு எல்லா கார்ஸ்லயும் 6 ஏர்பேக்ஸ் கட்டாயம் அப்படின்னு அறிவிச்சிருக்காரு. மேலும் சமீபத்தில் சுசுகி போன்ற நிறுவனங்கள் ஒவ்வொரு கண்ட்ரிக்கும் ஒவ்வொரு மாதிரி பில் குவாலிட்டியில காரை ப்ரொடியூஸ் பண்றது வருத்தம் அளிக்குது அப்படின்னு தெரிவிச்சிருக்காரு. இந்த நிலைமையை மாற்றுவதற்காக இந்தியன் NCAP அப்படிங்கிற கவர்மெண்ட் பேஸ்ட் கிராஷ் டெஸ்ட் ஏஜென்சி இருந்தால் மட்டும்தான் இந்தியால ப்ரொடியூஸ் ஆகிற கார்ஸோட சேஃப்டியை என்ஷூர் பண்ண முடியும். 6 ஏர்பேக்ஸ் மட்டும் இல்லாம எலக்ட்ரானிக் ஸ்டெபிலிட்டி கண்ட்ரோல், ஆட்டோமேட்டிக் எமர்ஜென்சி பிரேக்கிங், டிரைவர் ட்ரவுசினஸ் அலர்ட் மற்றும் பிளைண்ட் ஸ்பாட் மானிட்டரிங் அப்படின்னு ஏகப்பட்ட ஃபீச்சர்ஸை மேண்டேட்டரி ஆக்கிறதுக்கும் சான்சஸ் இருக்கு. அடுத்த ஒரு வருடத்துக்குள்ள இந்த ஸ்டாண்டர்ட் நடைமுறைக்கு வரும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. இந்தியாவிலேயே NCAP ரேட்டிங் வர்றதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க.